எல்லோருக்கும் வணக்கங்க. நான் டாக்டர் உமா மகேஸ்வரி, பேராசிரியை, அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிண்டி பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா, அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி அதில் காஷுவல் ஆர்டரிங் ஆஃப் மெசேஜஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாப்பிக்கு. இந்த காஷுவல் ஆர்டரிங் ஆஃப் மெசேஜில் பிர்மன் சிஃபர் ஸ்டீஃபன் புரோட்டோகால் அப்படின்னு ஒரு புரோட்டோகால், பிஎஸ்எஸ்ன்னு சொல்லாங்க அதை ஷார்ட்டாக. அதை பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போ மெசேஜ் அப்படின்ட்டாலே இப்போ பாருங்கள், இது ஒரு மெசேஜ் எம்மு. இதுக்கு ஒரு எந்த மெசேஜ் எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு ஒரு சென்டர் இருப்பாங்க, அவங்க தான் அந்த மெசேஜை அனுப்புகிறவங்க. ரிசீவர் இருப்பாங்க, அவங்க தான் அந்த மெசேஜை வாங்கிக்கிறவங்க. இப்போ சென்டர் ஒரு ரிசீவர். இப்போ இந்த சென்டர் மல்டிபிள் மெசேஜை அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கலாங்க. M1, M2, M3ன்னு அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. அவங்க அனுப்புகிற மெசேஜ் அதே ஆர்டரில் ரிசீவருக்கு போய் சேரணும் இல்லைங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹவ் ஆர் யூ பாப்பா அப்படின்னு அனுப்புகிறேன். 4 வேர்டு இருக்குது, 4ஐயும் தனித்தனி மெசேஜாக அனுப்புகிறேன்னு வச்சுக்கலாம். அப்போது ஹவ் முதல்ல போகணும், ஆர் செகண்ட் போகணும், யூ அண்ட் தென் பாப்பா. இப்போ இதே இது மாற்றி போச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஒரு மாதிரி அந்த ஸ்க்ரம்பிள் ஆகிடும் இல்லையா, அந்த வேர்டு ஆர் யூ பாப்பா ஹவ் அப்படி வந்துடும் இல்லையா? அப்படி போகக்கூடாது. நமக்கு வந்து வரிசையாக போகணும், வரிசையாக ரிசீவ் ஆகணும் இல்லையா? அதுதான் முக்கியம். இதுக்கு பேர் தாங்க சிம்பிளாக காஷுவல் ஆர்டரிங் ஆஃப் மெசேஜ். இப்போ நம்ம ஒரு சென்டர் ஒரு ரிசீவர்னு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட்டில் மல்டிபிள் சென்டர் மல்டிபிள் ரிசீவர் இருக்க போகிறாங்க. இதில் என்ன இன்னொரு பெரிய சேலஞ்சுனா, இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. ஒருத்தர் இந்தியாவில் இருப்பாங்க, ஒருத்தர் அமெரிக்காவில் இருப்பாங்க, இன்னொருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க. இவங்க டைமும் வேறங்க. அப்போது இவங்கெல்லாம் யார் எப்போ என்ன மெசேஜ் அனுப்புகிறா, யாருக்கு அனுப்புகிறான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. அப்போது இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம அந்த ஆர்டரை எப்படிங்க மெயின்டைன் பண்ணுறது? நம்மக்கிட்ட வேற காமன் ஃபிசிக்கல் கிளாக்கும் கிடையாது, நமக்கு ஒரு லாஜிக்கல் கிளாக் தான் வச்சுருக்கோம். இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மெத்தடு தாங்க அந்த காஷுவல் ஆர்டரிங் ஆஃப் மெசேஜஸ். இது மாதிரி ஒரு 2-3 மெத்தட் இருக்குது, பட் இதை நம்ம பார்ப்போம். இது மெத்தட் என்ன டீல் பண்ணுதுன்னா, மெசேஜஸ் சென்ட் ஆகிறது அதே மாதிரி தான் ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் there are messages, 2 messages, M1 and M2. இந்த M1ம் சீக்வன்ஸ், M2வும் சீக்வன்ஸாக அனுப்புகிறோங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? M1க்கு அப்புறம் M2 அப்படி அனுப்புறத நம்ம யூஸ்வலாக எப்படி சொல்லுவோம்? ஹேப்பன் பிஃபோர். இந்த ஆரோ மார்க் இருந்தாலே ஹேப்பன் பிஃபோர். என்ன ஹேப்பன் பிஃபோர்? சென்ட் ஆஃப் M1 ஹேப்பன் பிஃபோர் சென்ட் ஆஃப் M2. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? M1 M2க்கு முன்னாடியே அனுப்பிச்சிட்டோம்னு அர்த்தம். அப்படி இருந்தால் இந்த என்ன சொல்கிறாங்க காஷுவல் ஆர்டரு? ரிசீவ் ஆஃப் M1 மஸ்ட் ஹேப்பன் பிஃபோர் ரிசீவ் ஆஃப் M2. இதுதான் காஷுவல் ஆர்டர் இல்லையா? அப்போ M1 M2க்கு முன்னாடியே அனுப்பியிருந்தீங்கன்னா M1 M2க்கு முன்னாடியே ரிசீவ் ஆகிருக்கணும். இதுதான் காஷுவல் ஆர்டர். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காலாம் நடக்காது டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில். ஸோ நமக்கு ஒரு புரோட்டோகால் தேவை. அந்த மாதிரி புரோட்டோகால் தாம்மா இந்த பிஎஸ்எஸ் புரோட்டோகால். சரி, பிஎஸ்எஸ் புரோட்டோகாலுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இப்போ மெசேஜ் அனுப்புகிறோம், முதல்ல ரெண்டாவது இதெல்லாம் இருக்கு இல்லையா? மல்டிபிள் சென்டர் மல்டிபிள் ரிசீவர்லாம் இருக்கிறாங்க. இப்போது இந்த காஷுவல் ஆர்டர் எக்ஸிக்யூஷன்னா என்னன்னு சில வரைபடங்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வரைபடத்தை பாருங்க. இதில் 3 நோடு இருக்குங்க, P1, P2, P3. இந்த 3 பேரும் எங்கெங்கேயாவது இருக்கிறாங்கங்க. ஒருத்தர் இந்தியாவில், ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில், ஒருத்தர் வேற எங்கேயோ இருக்கிறாங்கங்க. அப்போ 3 பேருக்கும் 3 பேர் ஒருத்தருக்கு மற்ற 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த 3வது நபர் P3 இருக்கார் இல்லையா, அவர் வந்து 2 மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்ணுறாருங்க. ஒன்று M1ங்க, இன்னொன்று M2. ரைட். இந்த M1 வந்து இவர் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாரு. இந்த மெசேஜ் M1 ஃபஸ்ட்டு அவர் P1க்கு அனுப்புகிறாரு, M2வை P2க்கு அனுப்புகிறாரு. இந்த P2 என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு மெசேஜ் M3யை P1க்கு அனுப்பியிருக்காரு இல்லையா? இப்போ இதில் S1 R1 S2 R2 இப்படி பேர் பண்ணிக்கோங்க. S1 R1 அப்படிங்கிறது என்ன? S1ங்கிறது சென்ட் ஆஃப் M1, R1ங்கிறது சென்ட் ஆஃப் M1. அதே மாதிரி S2ங்கிறது சென்ட் ஆஃப் M2, R2 அதிலே கரஸ்பாண்டிங் ரிசீவ். S3 சென்ட் ஆஃப் M3, R3ங்கிறது அதிலே கரஸ்பாண்டிங் ரிசீவ். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? இப்போ இந்த சூழ்நிலை காஷுவலி ஆர்டர்டாக இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்துக்கங்க, இது இல்லைன்னு சொல்கிறேங்க நான்.
இது கேஷுவலாக இல்லை, வயலேட் ஆயிருக்குன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன். என்னன்னா, இந்த S1 இருக்கு இல்லைங்களா, இந்த செண்டு P3யோட செண்டு, அதாவது M1ங்கிற மெசேஜோட செண்டு இந்த S3யோட செண்டாக்கு, இந்த S3 இது M3யோட சென்ட் S3க்கு முன்னாடியே நடந்திருக்குதுங்க. பார்த்தாலே தெரியும், S3க்கு முன்னாடியே S1 இருக்குங்க. ஆனா இங்க பாருங்க என்ன நடந்திருக்கு. இந்த ரெண்டு மெசேஜுமே M1ம் சரி M3யும் சரி யாரை டார்கெட் பண்ணுதுங்க? P1 டார்கெட் பண்ணுது. அவர் இந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு தான் நம்ம அனுப்பியிருக்கோம். இப்ப இந்த P3ங்கிறவர் மூணாவது ஆளு முதவே அனுப்பிட்டாருங்க M1. ஆனா இந்த ரெண்டாவது ஆளு அப்புறம் தான் அனுப்புறாரு M3. ஆனா பாருங்க, இங்க இது ரிசீவ் ஆகிறப்ப எப்படி ரிசீவ் ஆகுது? முதல்ல M3 ரிசீவ் ஆயிடுச்சு, R3 வந்துருச்சா, அடுத்துதான் R1 வருது. இது தப்பு இல்லையா? ஸோ இது இது வந்து காஷுவலி ஆர்டர்டா இல்லை அப்படின்னு வயலேஷன் சொல்றேன். அடுத்து பாருங்க, இந்த படத்தை எடுத்துக்கலாம். இங்கே இதே மாதிரி தான் அந்த P1 P2 P3 எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி M1 இங்க போகுதுங்க, P1க்கு போகுதுங்க. S1ல ஆரம்பிச்சு அதோடைய கரஸ்பாண்டிங் R1 இங்க இருக்கா, M1 போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி S2 இங்க இருந்து ஆரம்பிச்சு P2க்கு போயிடுச்சு. S3 P1ல ஆரம்பிச்சு P3க்கு வந்துருச்சு. ரைட்டு. இப்போ இந்த இடத்துலையுமே இந்த பார்த்தீங்கன்னா இந்த S2 அனுப்புன M2 மெசேஜ் முன்னாடி ரிசீவ் ஆயிருக்கு. இந்த இதே மாதிரி இந்த S1 அப்புறமா போய் இங்கே P1ல ரிசீவ் ஆயிருக்கு இல்லையா? S1 முன்னாடியே நடக்குது. ஸோ மெசேஜ் M1 முன்னாடி சென்ட் பண்ணிட்டோம், M2வை ரெண்டாவது தான் சென்ட் பண்ணுறோம். இப்போ ஆனால் M2 முன்னாடியே ரிசீவ் ஆயிருக்கு, M1 அப்புறம் தான் ரிசீவ் ஆயிருக்குன்னு இருக்கு. இப்போ நம்ம சொல்லிடலாமா CO வயலேட்டட், இது காஷுவலி ஆர்டர்டா இல்லை அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்போமா? கேட்டால் தப்பு, காஷுவலி ஆர்டர்டு தான். ஏன் அந்த கேஸில் மட்டும் அதுக்கு வயலேட்டட்னு சொன்னோம், இதில் எப்படி இது ரைட்டு? ஏன்னா S1 முன்னாடியே தான், M1 முன்னாடியே தான் அனுப்பிட்டோம், M2க்கு முன்னாடி தான் அனுப்பணும். ஆனால் அதை ரிசீவ் பண்ணிக்கிறவங்க வேற வேற ஆள். M1 ரிசீவ் பண்ணுறவர் ஃபர்ஸ்ட் பர்சன் P1, M2வை ரிசீவ் பண்ணுறவர் செகண்ட் பர்சன் P2. அதனால தான் சொல்கிறோம், வேற வேற ரிசீவராக இருந்தால் இந்த ஆர்டர் மாறிச்சுனாலும் வயலேஷன் நம்ம எடுத்துக்க கூடாது. தெளிவாக புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு டயக்ராமில் நான் என்ன சொன்னேன், நமக்கு ரூல் என்ன, ஒரு மெசேஜ் இன்னொரு மெசேஜை விட முன்னாடியே அனுப்பப்பட்டிருந்தா அப்போ அந்த ஃபஸ்ட் அனுப்பின மெசேஜ் தான் நம்ம முதல் ரிசீவ் பண்ணணும்னு சொன்னோம். ஆனால் அதுவே வேற வேற டெஸ்டினேஷனாக இருந்தால் கவலை இல்லை, ஒரே டெஸ்டினேஷனுக்கு அது வேற வேற டைமில் போகக்கூடாது இல்லையா? அதுதான் விஷயம். ஓகே ரைட். அதே மாதிரி தான் இந்த கேஸ்லையும் பாருங்க, ஒரு மெசேஜ் இங்கேயும் CO சாட்டிஸ்ஃபைடு தான். ஏன்னா நோ சென்ட் ஈவென்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் பை கேஷுவாலிட்டி. இந்த ஃபர்ஸ்ட் இந்த சென்டை பாருங்க, இது தேர்டு பர்சன் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, செகண்ட் பர்சன் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, தேர்ட் பர்சன் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, ஒருத்தரும் வேற வேற டெஸ்டினேஷனுக்கு அனுப்புறாங்க. அப்போ இந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பே அவங்களுக்குள்ளார இல்லை. ரைட். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ சிஓனா என்ன, கேஷுவல் ரிலேஷன்னா என்னன்னா புரியும் இல்லையா? ஓகே. இப்போ வந்து பேசிக், இப்போ நம்ம சொல்லிட்டேன் ஆல்ரெடி ப்ரோட்டோகால் வேணும் அதுக்குன்னு. இப்போ பேசிக்காக என்ன ஐடியா இருக்குது? ரெண்டு ப்ரோட்டோகால் இருக்குங்க. அதில் BSS ஒன்று இருக்குது, SES ஒன்று இருக்குது. நம்ம இப்போ BSS தான் இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். சரி, அது எந்த ப்ரோட்டோகாலாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்குங்க. என்னன்னா, டெலிவர் அ மெசேஜ் M to process PI only if all predecessor message has been delivered. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ்க்கு வரவேண்டிய மெசேஜ் எல்லாம், முன்னாடியே அனுப்பப்பட்ட மெசேஜ் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சான்னு முதல்ல என்ஷூர் பண்ணிக்கணும். சரியா? அதர்வைஸ் என்ன பண்ணணும், அப்படி வந்து சேரலைங்க, முன்னாடி அனுப்பின மெசேஜ் எல்லாம் வந்து சேரலைன்னா என்ன பண்ணணும்? அப்போ அந்த மெசேஜை, இப்போ வந்திருக்க மெசேஜை அதுக்கு முன்னாடியே அனுப்பின மெசேஜ் எல்லாம் வர்ற வரைக்கும் பஃபர் பண்ணணும். பண்ணிட்டு டிஃபர்டாக லேட்டாக டெலிவர் பண்ணணும். முன்னாடி மெசேஜ் எல்லாம் டெலிவர் ஆனப்புறம் பண்ணணும். அதைத்தான் இது சொல்லுது. M is buffered and the delivery deferred until all predecessors M get delivered. புரிஞ்சு? இப்போ இந்த ஐடியா புரிஞ்சிருச்சு இல்லையா? ஒரு மெசேஜை டெலிவர் பண்ண போகிறோன்னா அதுக்கு முன்னாடியே அனுப்பின மெசேஜ் எல்லாம் டெலிவர் ஆயிடுச்சான்னு பார்த்து தான் அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா வெயிட் பண்ணணும். ரைட்டுங்க. இப்போ அந்த 2 ப்ரோட்டோகால் எதுன்னு சொன்னோம் இல்லையா? பிர்மன் சிஃபர் ஸ்டீஃபன் ப்ரோட்டோகால்.
பிஎஸ்எஸ். அடுத்து இன்னொன்று சீஃபர் எக்லி சாண்டோஸ் புரோட்டோகால் எஸ்சிஎஸ். இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் புரோட்டோகால் பிஎஸ்எஸ்ல ப்ராட்காஸ்டிங் உண்டுங்க. ஒரு சென்டர் மல்டிபிள் ரிசீவருக்கு ஒரே மெசேஜை அனுப்புகிறாரு. அடுத்து இது கிளாக் மெசேஜை ரிசீவ் பண்ணும்போது அந்த லாஜிக்கல் கிளாக்கை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணக்கூடாதுங்க பிஎஸ்எஸ்ல. பட் எஸ்சிஎஸ்ல இன்க்ரிமெண்ட் பண்ணணுங்க. பட் ஆனால் மெசேஜ் மல்டிபிள் சென்டருக்கு போகணும்னு இல்லைங்க. ஸோ ப்ராட்காஸ்டிங் சாரி. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோட்டோக்காலை தான் நம்ம படிக்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம். இந்த லெக்சரோட நோக்கமே இதுதான். பிர்மன் ஸ்டீஃபன்சன் புரோட்டோகால் பிஎஸ்எஸ். ரைட். இப்போ இந்த அல்கரிதத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி தெரியும். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா ரொம்ப ஈஸி. இது சென்டர் எண்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த சென்டர் எண்டில் என்ன செய்கிறோம்? பிஃபோர் ப்ராட்காஸ்டிங் அ மெசேஜ் the process PI increments the vector time. அதோட வெக்டார் டைமை இன்க்ரிமெண்ட் பண்ணி தான் அனுப்புங்க. அந்த எந்த டைமில் அந்த மெசேஜ் அனுப்புதுங்கிற டைம் ஸ்டாம்பையும் சேர்த்து அனுப்புது. இப்போ ரிசீவர் சைடு தான் இங்கே வேலையே இருக்குது. என்னன்னா ரிசீவர் ப்ராசஸ் பிஜே அப்பான் ரிசீவிங் அ மெசேஜ், அது ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ண போகுது அப்படின்னா அந்த மெசேஜ் தான் வெக்டார் டைம் ஸ்டாம்போட வருது இல்லையா? அப்படி ரிசீவ் பண்ண யார்கிட்டருந்து வருது? ஒரு சென்டர் பிஐ கிட்டேருந்து வருது. இது என்ன பண்ணும்? அந்த மெசேஜை டெலிவரி டிலே பண்ணணும். எப்போ பண்ணணும்? எல்லா நேரங்கள்லையும் கிடையாது. எப்போ பண்ணணும்? ஒன்று, திஸ் விடிபிஜே இஸ் ஈக்குவல் டு விடிஎம் -1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி வந்த மெசேஜுக்கு எல்லா மெசேஜுக்கும் ஒரு டைம் ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா? இப்போ வந்த டைம் ஸ்டாம்ப் புது மெசேஜோட டைம் ஸ்டாம்ப் பழைய மெசேஜ் ஆல்ரெடி இருக்கிற மெசேஜுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்குது. ஒரு டிஃபரன்ஸ் -1 மாதிரி இல்லை அப்படின்னா என்னன்னா, என்ஷூர் த ரிசீவர் ஹாஸ் ரிசீவ்ட் ஆல் த மெசேஜஸ் ஃப்ரம் பிஐ தட் ப்ரிசீட் எம். ரைட். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டிலே பண்ணணும்னு அவசியம் இருக்கா? இல்லை. ஏன்னா பிகாஸ் முன்னாடி வந்த மெசேஜ் எல்லாம் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் புது டைம் ஸ்டாம்ப் வந்து எனக்கு 1ங்க, பழைய டைம் ஸ்டாம்ப். அப்போ -1 என்ன? 0 இல்லையா? அப்போது ஒரு டிஃபரன்ஸ் தானே இருக்குது. அப்போ முன்னாடி மெசேஜ் எல்லாம் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரைட். ஸோ அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுது பாருங்க. இதே மாதிரி எல்லா மெசேஜ் எல்லா சென்டர்லேயுமே எல்லா ரிசீவர்லேயுமே இதை என்ஷூர் பண்ணணும். ஏன்னா இது ப்ராட்காஸ்டிங் இல்லையா? இதுதான் ரெண்டு கண்டிஷன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ரொம்ப ஈஸியாக நமக்கு புரிஞ்சுக்க முடியும் இந்த எக்ஸாம்பிளை. இந்த எக்ஸாம்பிளில் என்ன சொல்லியிருக்காங்க? 3 ப்ராசஸ் இருக்குது, P1 P2 P3. ஸோ 3 நபர்கள்னு நம்ம நினச்சிக்கலாமா? ஓகே. இதுக்கு பேருங்க ஸ்டேட் ஸ்பேஸ் டயக்ராம். நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கேஸில் பாருங்கள், இந்த P3 இந்த 3வது ஆள் E31ங்கிற ஈவெண்ட்டில் அவருடைய டைம் கிளாக்கை இன்க்ரிமெண்ட் பண்ணி, டைம் கிளாக் வந்து இன்க்ரிமெண்ட்னா என்ன அர்த்தம்? இனிஷியலாக எல்லாருக்குமே 000 தான். எதுக்குங்க அந்த 00 எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா 3 பேர் இருக்கனால 3 டிஜிட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு டிஜிட்டு முதல் நபரையும், 2வது டிஜிட்டு 2வது நபரையும், 3வது டிஜிட் 3வது நபருக்கும் உரியது. இப்போ இவர் 3வது நபர் இல்லையா? அப்போ அவருக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 0வை மாற்றுறதுக்கு உண்டான எந்த உரிமையும் இல்லை. அவருடைய டிஜிட்டை 1ன்னு மாற்றுறாருங்க. மாற்றி இப்போ டைம் ஸ்டாம்ப் இந்த இடத்துல E31ல் என்னங்க? 001. இப்போ இந்த 001 டைமோட அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு மெசேஜை ப்ராட்காஸ்ட் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராட்காஸ்ட்னா எல்லாருக்கும், அவரை தவிர மற்ற எல்லாருக்கும் அதை அனுப்புகிறாருன்னு அர்த்தம். ஸோ P2க்கு அனுப்புகிறாரு, P3க்கும் அனுப்புகிறாரு இல்லையா? P2வில் பாருங்கள், இந்த மெசேஜ் இங்கேயே போயிடுச்சுங்க. போயிட்டு P3யில் இதே டைம் ஸ்டாம்ப்பு வந்துக்குச்சு, எடுத்துக்குது இந்த P3 001ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிச்சுங்க. ஏன்னா இங்கே வந்து கிளாக் அந்த டைம் ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, அதை செக் பண்ணையில் எல்லாமே 0 இருக்குது, ஆல்ரெடி அதுக்கு தெரியும். இந்த 1 தான் மாறி இருக்குது, அது 1. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு அந்த VTM -1, இந்த இதிலேருந்து -1 பண்ணிங்கன்னா 000 வந்துடுமா? அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி மெசேஜ் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இதே கேஸு இந்த மெசேஜ் பாருங்கள், இந்த P1க்கு லேட்டாக போயிட்டுருக்கு, இந்த E11ல் தான் போகுது.
ஆனா அதுக்கு முன்னாடியே இப்ப இந்த P2 இந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுச்சுங்களா, P3ல இருந்து வந்த மெசேஜை 001ன்னு ரிசீவ் பண்ணுச்சுங்களா. ரிசீவ் பண்ணப்ப பாருங்க, அது எதை இன்க்ரிமெண்ட்டே பண்ணல அந்த கிளாக்கை. எப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணுது, இங்க அது P2 பர்சன் ஒரு மெசேஜை அனுப்ப விரும்புறாரு. அந்த மெசேஜை எங்க இருந்து அனுப்புறாரு, E22ங்கிற ஈவெண்ட்ல இருந்து அனுப்புறாரு. அப்ப என்ன பண்றாரு, அவரோட கிளாக்கை இன்க்ரிமெண்ட் பண்றாரு. ஆல்ரெடி அவர் P3 இருந்து வாங்கும்போது 001, இப்ப அவரோட பிளேஸை இன்க்ரிமெண்ட் பண்றாரு 1ன்னு. ஸோ அந்த டைம் ஸ்டாம்ப் என்ன ஆயிடுது, 011ன்னு ஆயிடுதுங்க. ஆன் பண்ணி இந்த டேஷ் லைன் இருக்குல்ல, ஏன் அதை டேஷ்டா போட்டிருக்கோம்னா, அது அப்போ அந்த மெசேஜை P1 அக்செப்ட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா ஏற்கனவே P3யோட தான் இன்னும் போய் சேரல அந்த மெசேஜ். ஏன்னா ஓகேயா, அப்போ இதை அவர் அக்செப்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால தான் டேஷ் லைன்ல போட்டிருக்கோம் இல்லையா. P3 அனுப்புன மெசேஜ் M1 வந்து அப்புறம் தான் அவர் இதை பண்ணணும், இதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ இங்கே வெயிட் இதை என்ன ஆயிடுங்க, பஃபர் ஆயிடும். பஃபர் ஆகுதுன்னா எப்படி ஆகும்னா, இந்த டைம் ஸ்டாம்ப் வந்து இந்த பஃபரில் ஸ்டோர் ஆயிடுங்க, 011 ஸ்டோர் ஆயிடுங்க. ஓகே, இப்போ இந்த 011 நீங்க போகும்போது ஏன் அக்செப்ட் பண்ணல, இப்போ நம்ம பார்க்கும்போது தெரியுது லேட்டா போகுது முன்னாடி போகுதுன்னு. ப்ரோக்ராம் அதை எப்படிங்க கண்டுபிடிக்குது, ப்ரோட்டோகாலு 011ன்னு வருது. இந்த 011 இந்த ஆல்ரெடி அதோடைய கிளாக்கை பார்க்கும்போது ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கா, இல்லை ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா, இது P2 கிட்ட இருந்து வருதுன்னு அதுக்கு தெரியுது. ஆனா ஏற்கனவே இங்க ஒண்ணு இருக்கே P3, அப்போ அவர் எதையோ ஒரு மெசேஜ் அனுப்பி இருந்திருப்பாங்க P3, அதனாலதான் இந்த இடத்துல ஒண்ணுன்னு மாறி இருக்கும். ஆனா அது இங்க வரலையே, அதுக்கு இன்னும் வரலைங்கிறத கண்டுபிடிச்சிரும். ரைட். ஸோ வெயிட் பண்ணுது, டிலே பண்ணி இப்போ P3 இங்கே வருது. இப்போ பாருங்க, டிலே மெதுவாக P3 அனுப்பின மெசேஜ் இங்கே வருது. இதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஏன் அப்படின்னா இங்கே 001. ஸோ ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஸோ கட்டாயமாக இதுலேருந்து -1 பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ பஃபரை பார்க்கும்போது 001ல விட இந்த 011 ஒரே ஒரு பிளேஸ்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அக்செப்ட் பண்ணலாம். ஸோ E12ல இந்த P2ஓட மெசேஜை அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த P2 P1க்கு அனுப்புனது தான் டிலே ஆகி இங்கே பஃபர் ஆகி இங்கே டெலிவர் ஆயிருக்கு. ஆனால் P3க்கு அனுப்புனது இங்கே அக்செப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா P3ல 001 ஆல்ரெடி இருக்கு, நியூவாக போகிற மெசேஜ் 011 அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, அதனால அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இதே எக்ஸாம்பிளோட கண்டினியூட்டி. இப்போ எல்லா மெசேஜும் ரிசீவ் ஆயிடுச்சா. இப்போ இங்கே P3 இங்கே ரிசீவ் ஆயிருக்கு பாருங்க. ஆனால் இந்த P1 மறுபடியும் ஒரு மெசேஜ் அனுப்புதுங்க. என்னன்னா அதோட ஓன் கிளாக் டைமை இன்க்ரிமெண்ட் பண்ணுது 1ன்னு. 111 அப்படிங்கிற டைம் ஸ்டாம்போட அது ஒரு மெசேஜை அனுப்புது. P2க்கு அனுப்புது, P3க்கு அனுப்புது. P3க்கு அது வரும்போது அது டிலே ஆகணும். ஏன்னு சொன்னா 111ங்கிறது 001 விட நிறைய டிஃபரன்ஸ் உள்ளது. ஸோ அதுக்கு இடையில 011 ஒரு மெசேஜ் இருக்கு இல்லையா, இன்டர்மிட்டண்டா, அது வர்ற வரைக்கும் டிலே ஆகுதுங்க. அதே ஆனால் P2ல அது ரிசீவ் ஆயிடுங்க. சரியா. இதே மாதிரி அடுத்து இந்த கிளாக்கு மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகி 211 ஆகி மறுபடியும் P1 இன்னொரு மெசேஜ் அனுப்புது. அந்த மெசேஜ் P3ல ரிசீவ் ஆகிடும், ஆனால் P2க்கு ரிசீவ் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே அனுப்பின மெசேஜ் இங்கே தான் போய் சேருது. ஸோ ரெண்டு டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. 001க்கும் 211க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் 111 வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி டிலே பண்ணி இந்த மெசேஜை இங்கே டெலிவர் பண்ணியிருக்கோங்க. இதுதான் விஷயங்க. இதுதான் பிஎஸ்எஸ் ப்ரோட்டோகால். இதில் என்ன சொல்கிறோம், கிளாக் இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு சொல்கிறோம். ஆமாம், இந்த மெசேஜை இங்கே ரிசீவ் பண்ணும்போது அது இன்க்ரிமெண்ட் பண்ணாது. இந்த ப்ராசஸ் அதோட மெசேஜ் அனுப்பும்போது தான் இன்க்ரிமெண்ட் பண்ணிச்சு. அதான் நோ கிளாக் இன்க்ரிமெண்ட். இப்போ ப்ராட்காஸ்டிங் இருக்குங்களாங்க, ஒரு மெசேஜ் ஒன்றுக்கு மேற்பட்ட சென்டருக்கு அனுப்புகிறோமா, ப்ராட்காஸ்டிங். சரியா. ஸோ திஸ் இஸ் வாட் பிஎஸ்எஸ் ப்ரோட்டோகால். அவ்வளோதாங்க, ரொம்ப